ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக உடச்ச கடலை, இது வந்து நான் முழு கடலை சேர்த்துருக்கேன், ஓகேவா? அது கூட பெரிய சைஸாக கட் பண்ண வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 5-6 பல்லு தோல் உரிச்ச பூண்டு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட சிறிதளவு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் வந்து உடச்சக்கல்ல தேங்காய் சேர்க்கறனால வந்து சட்னி சீக்கிரமாக கெட்டு போயிடும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும்னா சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கினது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக. ஏன்னா உடச்சக்கல்ல வந்து திக்னஸ் கொடுக்கும். தேங்காயும் சேர்க்கறனால அதுவும் திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். அப்புறம் அழகாக தோசை ஊற்றி இல்லை இட்லி சப்பாத்தி சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.